மகர ராசினியர்களுக்கு வணக்கம். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இந்த நாளில் இதை மட்டும் செய்தால் போதும். அந்த வகையில் மகர ராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனதுக்காரகன் என்பார்கள். அவரை மதி என்றும் குறிப்பிடுவர். அந்த மதி நிறைந்த நன்னாளில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நமது மதிப்பும் மரியாதையும் உயரும், மக்கள் வாழ்வும் அமையும். மாதம் தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியை மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயரிட்டு அழைப்பார்கள். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவதும் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சந்திரன் முழுமை அடைவதும் தான் இதற்கு காரணம். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்றும் பலம் பெற்றும் திகழும் சித்திரை மாதத்திற்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சித்ரா பௌர்ணமிக்கு விழா எடுத்தனர். இந்த வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி தினம் சித்திரை மாதம் 29ஆம் நாள், அதாவது 12/5/2025 திங்கட்கிழமை வருகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் அன்னதானம் செய்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. சோழர்களும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடினர். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வார். சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். அதேபோல் மாதம் தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். கிரிவலத்தின் மூலம் நலம் பெற விரும்புவோர் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு மலை வளம் வருவது சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் விரதமிருந்து சித்திரகுப்தனை வழிபடுங்கள். பாவ புண்ணியங்களை பதிந்து வைப்பர் சித்திரகுப்தன் ஆவார். அவரை நினைத்து வழிபட்டு வருங்காலங்களில் புண்ணியம் அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும், பாவம் எதுவும் செய்யாமல் இருக்க வழிவகுத்து கொடு இறைவா என்று பிரார்த்திக்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி ஆகும். நமது இல்லத்திலேயே முழுமையாக விரதம் இருந்து சித்திரகுப்தனை வழிபட்டால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் ஏற்படும், ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கும். அதே போல் செட்டிநாட்டு பகுதிகளில் இந்த சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடிட வீடுதோறும் விழா எடுப்பது வழக்கம். பூஜை அறையில் மூல முதற் கடவுளான விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் வெள்ளி ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்திரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பர். சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வடியும் போது சித்திரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பச்சரிசி, கொழுக்கட்டை, இனிப்பு பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பழங்காலங்களில் பலாச்சுளை, திராட்சை, மாம்பழம், முழு நொங்கு போன்றவற்றை வைத்து படைக்க வேண்டும். அன்றைய தினம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைப்பது நல்லது. ஜவ்வரிசி பாயாசம் வைத்து அப்பளம் சுட்டு இளநீர், பானகம் போன்றவற்றை அருகில் பரப்பி எல்லாவற்றிற்கும் நடுவில் கரகம் வைக்க வேண்டும். பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவு நிலவு பார்த்து வழிபட்ட பின் உணவு அருந்த வேண்டும். நமக்கு எப்பொழுதும் உணவையும் ஒரு விடத்தையும் செல்வத்தையும் வழங்குவதோடு நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவியிலும் அனுகூலம் தரும் சித்திரகுப்தனை வழிபட்டு தெய்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகுப்பதுதான் இந்த பௌர்ணமி வழிபாடாகும். சித்திரகுப்தனை காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலிலும் தனி சன்னதி உள்ளது. பிள்ளையார்பட்டி அருகிலும் தனி கோவில் உள்ளது. இந்த ஆலயங்களுக்கு சென்று சித்திரகுப்தனை வழிபட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இத்தருண கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனையும் நிகழ்கிறது. அங்கனம் பரிவர்த்தனை பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால மகர ராசினியர்கள் அனைவருக்குமே நீங்கள் தொட்டது துலங்க இருக்கு. தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பண நெருக்கடிகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்குது. வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலக இருக்காங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்க இருக்கு. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகுங்க. அதே போல மகர ராசினியர்களை
பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் தற்போது பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 3-12க்கு அதிபதியானவர் குரு. சகாயஸ்தானாதிபதி பரிவர்த்தனையாகும் இந்த நேரத்தில் தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகள் சாதகமாகுங்க. வருங்காலம் பற்றிய பயம் அகல இருக்கு. உடன்பிறப்புகளின் வழியில் நடைபெறும் சுப காரியத்தை முன்னின்று நடத்தி பெருமை அடையக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாங்க. அதே போல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தலைதூக்கிய பிரச்சனை இப்போது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார்கள். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பொருளாதார பற்றாக்குறை இருக்குதுங்க. அதே போல கணிசமான லாபம் கைகள்ல பொருள இருக்கு. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் புனித பயணங்கள் அதிகரிக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தி கேது வருவதால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். அதிக பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் ஒப்படைப்பாங்க. எதையும் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் குறைவாகவே கிடைக்குங்க. இது மட்டுமில்லாம வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊரில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சியிலும் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இக்காலகட்டத்தில் ராகு கேதுக்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை யோக பலம் பெற்ற நாளில் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு புதன் வருகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமாதிபதியோடு இணையும் இந்த நேரம் நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக விபரீத ராஜயோக அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அரசு வழி வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கும் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல குருவினுடைய பார்வை பதியும் இடங்கள் இத்தருணங்கள்ல புனிதமடைகிறது. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் உண்டாக இருக்கு. அதிகார பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மகர ராசினியர்களுக்கு அவை கைகூட இருக்குதுங்க. கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு அகல இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் சாதனை படைக்கும் நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் தொழில் சூடு பிடிக்குங்க. நல்ல சம்பவங்கள் நாளும் நடைபெற இருக்கு. நாடு மாற்றம் வீடு மாற்றம் இனிமை தரும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் அனிமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக மகர ராசினியர்களுக்கு அமையிருக்கு.